எங்களுடைய இந்திய இராணுவத்தால் பாவிக்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தினுடையது. அமைதி பேச்சுக்கு இலங்கை வந்த அப்புறம் யுத்தம் தொடங்கி இந்திய இராணுவத்தால் பாவிக்கப்பட்டது. அமைதிப்படை என்ற பேரில் பிறகு எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளால் கைப்பற்றப்பட்டு அவையை பாவித்தது. 2009ஆம் ஆண்டு பிறகு இராணுவம் கைப்பற்றி இராணுவத்தால் இப்போ கொண்டு எங்களோட நாட்டில் வந்து ஒரு மியூசியமாக வச்சுருக்கேன். இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லண்டன் இங்கிலாந்து தயாரிப்பான கார் இருக்குது. இதே கார் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க மாட்டேன் எங்களோட படியெல்லாம் செய்த படியாக நீட்டாக ஓடுவாங்க. இப்போ மியூசியத்தில் இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரதேசம் இதுதான். அப்படியே வந்து நான் மற்றதையும் காட்டுறேன்னு இருக்கேன் பாருங்கள். இது வந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு ஆயுதம். இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாராலையும் வந்து பார்க்க இயலாது. அதால் தான் நான் உங்களுக்கு நான் இதை போடுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. இதையும் பாருங்கள். இது வந்து பயங்கர ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து 85 மில்லிமீட்டர் பீரங்கி ரக ஆயுதம் தான். இது எல்லாம் ரிவ்யூ கொடுத்தாலும் இதை நான் திருப்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போடுங்க. எனக்கு வந்து கலைக்கு இந்த மலையில் ஏறுகிறாங்கன்னு வந்து அவ்வளோ இது வந்து பாரிய இராணுவ நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட கையாள நூறு. இது வந்து பாரிய இராணுவ நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பாரிய ஆயுதம். இது வந்து கிட்டத்தட்ட குண்டாட்டிச்சா எத்தனையும் ஒரு கிராமத்தை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய எளிதான ஆயுதம் கிடையாது. நான் உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 152 மில்லிமீட்டர் பீரங்கி ஆயுதம். அவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம் இது. இந்த குழல் வந்து எவ்வளோ நூற்றண்டு பாருங்க. இந்த ஆயுதம் வந்து இராணுவத்திட்ட இப்போ மியூசியத்தில் இருக்குது. இதையும் இருக்க காட்டி வரேன் வாங்க. திருப்ப காட்டணும் போல் கிடக்கு. சந்தோஷமாக கிடக்கு இதை பார்க்க. இந்த வாகனம் வந்து இங்கே பாருங்க, ஒரு பார்க்க அதிசயமாக. இது வந்து தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி கிடந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான். அது நான் விளக்கமாக சொல்ல முடியலை, அது சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து இங்கே பாருங்க, நான் வந்து வீடியோ செய்துட்டேன். இது வந்து சும்மா ஒரு தொகுப்பாக போடுற அப்படியே அதில் ஈழா கிடக்கு. இவ்வளோ இந்த மலை இதெல்லாம் இப்போ பள்ளங்கள் மேடுகளாக கிடந்து எல்லாம் ஏறி இறங்கி கைகாலெலாம் நோவுது பயங்கரமாக. அதால் இப்போ கைகால் நோவுது. அதால் இந்த வீடியோ போட்டுக்கொண்டிருக்கேன். கதைக்கெல்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னால் எல்லாம் மேடு பள்ளம், யாழ்ப்பாணத்தை மாதிரி இல்லை. இது வந்து மேடு பள்ளமான பிரதேசம். ஏறி இறங்கிலாம் கிடக்கு. பயங்கர உடம்பு நோவாக கிடக்கு. அதோட இந்த வீடியோ நான் போட்டுக்கொண்டிருக்கேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டினை அமர்த்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். இதுதான் நான் முதல் பார்த்த வளவு. இதுக்கு ஆயுதங்கள் கிடக்கு. இது கனகர வாகனங்கள். அதில் ரஷ்யானுடைய தயாரிப்பு முதல்ல கிடக்கு. அதே மாதிரி காட்டிக்கொண்டு போவோம். ரஷ்யானுடைய இது வந்து ரஷ்யாவுடைய தயாரிப்பு. ரஷ்யானுடைய ஆயுதம், பயங்கரமான ஆயுதம். இதான் அப்போ தான் நான் உங்களை வீடியோ போடுறேன். சரி, இந்த பெரிய கண்ணாடியை போட்டுக்கொண்டு கொடுப்போம். ரஷ்யாவுடைய ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம். இதை நாங்கள் நேரம் போட்டு சாப்பிட்ற டைம் ஆகிட்டு நான் இப்போ கடைசி முடிவில் ஒரு வீடியோ போடுறேன். இதே ஆயுதம் அங்கேயும் கிடக்காருங்க. ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள். இதை வந்து சும்மா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் அப்போ தான் போட முடியும். நிறைய வீடியோ போட்டுட்டேன். இப்போ பசிக்க சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதால் வந்து கை நோவுது. கையில் பிடிச்சி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் போடுறதால கை நோவுது. இந்த பாருங்க, அந்த அதுலேயும் ஒரு அதெல்லாம் பார்த்துட்டேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டேன். நிறைய போட்டுவிட்டேன். எல்லாம் அங்கிட்ட நான் கட் பண்ண போகிறேன். சாப்பிட்ற டைம் எல்லாம் குளிக்கணும், ரூமுக்கு போய் எல்லா இதையும் பார்க்கணும். நான் வந்து மிச்சம் வந்து யூடியூப்பில் போடுவேன். அதையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம். இந்த வீடியோ வந்து இந்த பயணம் வந்து தொடரும். இந்த பயணத்தை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். எல்லாம் கிடக்கு, குளிக்கணும், பயங்கர இதாக கிடக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் என்னால் போட முடியும். நிறைய எல்லாம் ஃபுல்லாக வந்து நிறைய பார்த்துட்டேன். இது ஒரு சின்ன தொகுப்பாக இதாக போடுறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களுடைய ஆர் பிரசாந்த், யாழ் மாவட்டம் சங்கானை பிரதேசத்திலிருந்து இந்த என்னுடைய பதிவை நான் போடுறேன். இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இலங்கை ஸ்ரீலங்கா திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில், ஈச்சரத்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. தமிழ்நாடு, இலங்கை சேர்ந்து உலக நாடுகள் வரை இருக்கும் தமிழர்கள் எல்லோருமே வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை அமர்த்துங்க ப்ளீஸ்.